கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களோடு பேசவும் வசனத்தை தியானிக்கவும் இந்நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்மேல் வைத்த அன்பு மகா பெரியது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எண்ணி நாம் நினைத்து அவருடைய நாமத்தை துதித்து பாடி மகிழ்ந்து களி கூர்ந்து கடந்து வருவோம். இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு இந்நாளிலே கொடுத்திருக்கிறார். ஏசாயா 54:7 இம்மைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்நாளிலே மனிதர்கள் மறந்து போனாலும், உறவினர்கள் நம்மளை ஞாபகப்படுத்தி கொள்ளாமலும் இருந்தாலும், பெற்றவர்கள் நம்மீது கவனம் செலுத்தாமலும், நம்முடன் பிறந்தவர்கள் நம்மோடு பேசாமலும் இருக்கும் பொழுது எத்தனை வேதனை நமக்கு வருகிறது என்று நாம் எண்ணி பார்க்க முடியாது. ஆனால் இவர்களுடைய அன்பை காட்டிலும், இவர்கள் நமக்கு செய்யும் உதவிகளை காட்டிலும் மேலானது என்னவென்று நாம் பார்க்கும் போது, கர்த்தர் நம்மேல் இரக்கமுள்ளவராயிருக்கிறார் என்று நினைப்பதையே வாஞ்சித்து நாடுவோம். அவர் நம்மை மறந்து விட்டார், நம்மளை கைவிட்டு விட்டார், நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? பரிதபிக்கக்கூடிய நிலைமையாக மாறிவிடும் அல்லவா? அவர் இம்மைப்பொழுதே நம்மளை மறந்து விட்டாலும் கூட நம்முடைய வாழ்நாளிலே பரிதபிக்கக்கூடிய ஒரு தீங்கு நம்மளை அணுகிவிடும். அப்பொழுதுதான் கர்த்தர் பேசுகிறார், என் மகனே, என் மகளே, உன்னை நான் இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய உருக்கமான இரக்கம் நம்மை ஆட்கொள்ளுமே ஆகியில் அவர் நம்மை சேர்த்து கொண்டு அவருடைய மகிமையிலே நம்மளை மூடிக்கொள்வார். அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நம்மளை நிரப்புவார். நமக்கு பரிபூரணமான சுகபலன் ஜீவனை கொடுப்பார். எண்ணிக்கை கடங்காத மனிதர்கள் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறிவிடும். அவர் செய்கிற சகல காரியங்களை நாம் விவரிக்க முடியாது. அப்பேற்பட்ட வல்லமையான செயல்பாடுகளை நமக்கு அவர் செய்ய காத்திருக்கிறார். அவருடைய அன்புக்கு ஈடானது ஒன்றுமில்லை. அவர் நம்மை இம்மைப்பொழுது கைவிடாதபடி எப்பொழுதும் அவருடைய கரத்தை நாம் பிடித்து கொண்டவர்களாக, அவருடைய கரம் நம்மேல் பற்றி கொள்ளும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் வாழ்ந்து வர வேண்டும். என் அப்பனே, என் ராஜாவே, இயேசப்பா, எனக்காக நீர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் இந்த கஷ்டத்திலேயும் வியாதியிலும் துக்கத்திலேயும் துயரத்திலேயும் நான் கடந்து வர எனக்கு நீர் துணையாயிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை நாம் ஸ்தோத்தரித்து அவர் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவோம்.
வேதம் சொல்லப்பட்டுள்ளது. தேவனை ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறான் என்று. நாம் அவர் இருதயத்தை மகிமைப்படுத்தக்கூடிய மக்களாக வாழ்ந்து வருவோம். அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை நம்மளை தாங்கி வழிநடத்தும். ஆசீர்வாதத்தினால நிரப்பி நம் பிள்ளைகளை அவர் நல்வழி நடத்தி நம் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து சத்துரு நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் எல்லையும் தொடாதபடி அவர் வேலியடைத்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இப்பேற்பட்ட தெய்வத்தை அறிந்து கொண்ட நாம் பாக்கியவதிகள் அல்லவா, பாக்கியவான்கள் அல்லவா? சிந்தித்து பாருங்கள். தேவனை அறியாம காலங்களிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவரை அறிந்து கொண்ட நாட்களிலே இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். அவர் நம்மை அரவணைத்து பாதுகாக்கிற தேவனாய் நம் மண்டையிலே நம் அருகாமையிலே நின்று நம் கரங்களை பிடித்து நடத்துகிற தகப்பனாய் இருக்கிறபடியினாலே விடாப்பிடியாய் அவரை பற்றி கொள்வோம். அப்படி அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாய் இருக்கும். வாழ்நாள் முழுவதும் அவருடைய அருகாமையிலே நாம் நின்று பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக நாம் நிலைத்திருப்போம். இம்மைப்பொழுதில் நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை நான் சேர்த்து கொண்டேன் என்ற வார்த்தையின் மகிமைக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரித்து கடந்து வருவோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.